ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் போய் சிக்கன் சுக்கா சாப்பிட்டோன்னா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கீ ரைஸ், புலாவ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா ஒரு ரசம் சாதமோ தயிர் சாதமோ செஞ்சுட்டு அதோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் சுக்கா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் பண்ண பிடிக்கல, அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க. இது தவிர நம்ம வந்து இது கூட வேறு எந்த ஹோல் கரம் மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் சோம்பு மட்டும்தான். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற 3 பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும். குழம்புக்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் வர்றது வரை நம்ம வந்து வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வதங்கி வந்ததும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறுற வரை வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா மாறினதுக்கப்புறமா இது கூட வந்து சிக்கன் போட்டுக்கோங்க. சிக்கன் வந்து நான் ஒரு 1 கிலோ அளவுக்கு போட்டிருக்கேன். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் பீஸ் வந்து பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் கூட போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் வந்து நல்லா வதக்கணும். சிக்கன் நல்லா வதங்கி அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இது கூட மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கணும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதை அப்படியே வேக விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துருக்கேன். நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம வந்து மற்ற மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இதை வந்து அப்படியே நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும், ஜஸ்ட் ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். தக்காளி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசி வந்து லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். அதனால் ரொம்ப காரமாயிடக்கூடாதுன்றதுனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இடையில 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடியை திறந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து திரும்ப மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து வந்த தண்ணி ஓரளவு வற்றி நல்லா சிக்கன் வெந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் சுக்கா பண்ணுறதுனால நல்லா ட்ரை ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே ஓப்பனில் வச்சு நம்ம வந்து திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கிரேவியும் நல்லா வற்றிரும். பாருங்கள், இப்போ நல்லா அந்த கிரேவி வற்றிருச்சு. கிரேவி நல்லா வற்றி அந்த எண்ணெய் மட்டும்தான் இப்போ பிரிஞ்சிருக்கு. அப்படியே அந்த சிக்கன் மேலே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மசாலா கோட்டான மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரை வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்ப சிம்பிளான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் தக்காளி சேர்க்கலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இது கூட வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க.
கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.